இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி இந்த மூவியோட ரிவ்யூவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டைரக்டர் மகிழ் திருமேனி. தடம், படையற தாக்க இந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் இத எடுத்திருக்காங்க. இதுக்கு மியூசிக் அனிருத், இதுக்கு சினிமாட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ், இத ப்ரொடியூஸ் பண்ணது லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இதுல அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா கெசென்ட்ரா, ஆரவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 1997ல ஹாலிவுட் ஃபிலிமா வெளியான பிரேக் டவுன் அந்த படத்தை தழுவிதான் தமிழ்ல இதை எடுத்திருக்காங்க. அதான் இது ஒரு நல்ல ஐடியா தான் இப்படி எடுத்திருக்கிறது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித், த்ரிஷா ஒருத்தர் விரும்பி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்றாங்க. 12 இயர்ஸ் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் த்ரிஷாக்கு ஒத்து வரதில்ல. த்ரிஷா அஜித் கிட்ட டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா அஜித்துக்கு சேர்ந்து இருக்கணும்னு இருக்கு த்ரிஷா கூட. அதுக்காக அஜித் த்ரிஷா கிட்ட நிறைய சொல்றாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் த்ரிஷா அது ஒத்துக்கிறதா இல்ல. அதனால தன்னோட அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால அஜித் கடைசியில இதுதான் ஃபைனல் ஜெர்னி சொல்லிட்டு த்ரிஷாவோட அம்மா வீட்டுக்கு அஜித்தை கொண்டு போய் விடுறேன் அப்படின்ட்டு கார்ல கொண்டு போய் விடலான்ட்டு போறாங்க. போயிட்டு இருக்கிற வழியில மிடில்ல பாத்தீங்கன்னா கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அப்புறம் அங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அஜித் 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஒரு ட்ரக் வருது. அவங்க கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்ட்டு எல்லாம் பாக்குறாங்க. எதிர்பாராத விதமா அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்துடுது. த்ரிஷாவை பாத்தீங்கன்னா ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரக்ல வந்தவங்க 2 பேரு த்ரிஷாவை எதிர்பாராத விதமா கடத்திட்டு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அஜித்துக்கு த்ரிஷாவை கடத்திருக்காங்கன்னு அந்த உண்மையே தெரிய வருது. அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. அஜித்துக்கு என்ன பண்றது எதுவுமே தெரியாம கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறாங்க. அப்புறம் த்ரிஷாவை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, எங்கெல்லாம் போறாங்க, அதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, கடைசியில த்ரிஷாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித் நிறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேன்ஸ்க்கே தெரிஞ்ச மாதிரி அஜித் நிறைய ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அஜித்ல பண்ணிருக்காங்க. எனக்கு தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நானும் சொல்றது ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான். அப்புறம் இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லாதான் இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ஸ்ல போய் இந்த படத்தை பாருங்க. 2 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அஜித்துது. அங்க அஜர்பைஜான் அந்த இடத்துல ரொம்ப மழை பனி அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இந்த ஷூட்டிங்கு. அப்புறம் டைரக்டர் மகிழ் திருமேனி இந்த படத்துல எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் தந்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் இதுல இருக்கு. விடாமுயற்சி, முயற்சி திருவினையாக்கும்.